தந்தையாரோட பாடும்போது என்ன பண்ணுறான் பையனோடனே நான் வந்து குருசாமிகிட்ட சொன்னேன், குருசாமி நான் வந்து 4th படிக்கிறேன் குருசாமி அப்படின்னு. 4th தானே படிக்கிறேன், அப்போ மலைக்கு வா அப்படின்னு நம்பியார் சாமி கூப்பிட்டாரு. சரி, எனக்கு ரொம்ப ஆசையாக இருந்தது. இதில் இன்னொரு எனக்கு ரொம்ப சந்தோஷமான விஷயம்னா, நான் போகின்ற முதல் வருடம்தான் இப்பொழுது கன்னட திரையுலகில் மறைந்த என்னுடைய அன்பு நண்பர் புனித் ராஜ்குமார், அவரும் ஃபஸ்ட் டைம் அதான் சபரிமலைக்கு. அந்த வருஷம் ராஜ்குமாரும் வரார். ராஜ்குமார், ரஜினிகாந்த் அவர்கள், அதே போன்று ஸ்ரீகாந்த் அவர்கள், எல்லா திரைப்பட கலைஞர்கள் எல்லோரும் நம்பியார் சாமி கூட வருவாங்க. என்ன காரணம்னா, ரொம்ப சிஸ்டமேட்டிக். நம்பியார் சாமி மாதிரி அந்த இருமுடி அன்னைக்கு காலையில் அந்த தலப்பாகையை கட்டுன்னு இப்படி உட்காருவார் மாலை போட்டுன்னு. மேடம், நமக்கெல்லாம் வந்து ஒரு 2 ஹவர் கண்ணை மூடி திறந்தாலே நமக்கு எதுவும் மாதிரி இருக்கும். நீங்கள் சொன்னால் நம்ப மாட்டீங்க, 6 மணிக்கு காலையில் பூஜையை தொடங்கும், இருமுடி பூஜை. காலையில் 6 மணிக்கு அவர் கண்ணை மூடினார்னா சாயங்காலம் 5 மணி வரைக்கும் கண்ணே திறக்க மாட்டார். ஒரு சொட்டு தண்ணி கூட உள்ளே போகாது. நிஷ்டையிலே இருப்பார். அப்படியே அவர் அன்றைக்கி பார்க்கும்போது அப்படி ஒரு வைப்ரேஷன் இருக்கும் பாருங்க உடம்புல. அவரை பார்த்து நமக்கு அந்த சபரிமலை போகிற அந்த வேகம் இருக்குது பாருங்கள், உத்வேகம், அது இன்னும் நமக்கு 1000% கிளம்பும்.